வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரொம்ப ஹெல்தியான அங்காய பொடி பண்ண போறோம். அதாவது நம்ம உணவுல டெய்லி அறுசுவை உணவு அப்படின்னு சொல்றோம். 6 சுவையும் நம்ம சேர்த்துக்கணும். ஆனா நம்ம ரெகுலரா 4 சுவை மட்டும் சேர்த்துப்போம். உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு. கசப்பு, துவர்ப்பு நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை, இல்லையா? இதே டாக்டர்கிட்ட போனாலும் என்ன சொல்றாங்க? இந்த நாளும் குறைங்கன்னு தானே சொல்றாங்க. உப்பு, இனிப்பு, புளிப்பு, காரம் குறைங்கன்னு சொல்றாங்க. யாருமே துவர்ப்பையும் கசப்பையும் குறைக்க சொல்லி சொல்றதே இல்லை. நம்ம அதை எடுத்துக்கிறதே இல்லை. இந்த 2 சுவையும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம பண்ணக்கூடிய அங்காய பொடி டெய்லி நம்ம சாப்பிடும்போது முதல் சாதம் நல்லா பிடிச்ச பொடியா சாப்பிட்றது நல்லது. அதுவும் இந்த அங்காய பொடி சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. சூடா சாதம் கொஞ்சம் நெய் போட்டு இந்த கொஞ்சம் பொடியை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அன்னைக்கு தேவையான கசப்பும் துவர்ப்பும் நமக்கு கிடைச்சிடும். மற்றபடி நம்ம எப்பயும் சாப்பிட்ற உணவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அங்காயப்பொடி சாப்பிட்றதுனால ஜீரண கோளாறுகள், வயிற்று பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. எல்லாமே நல்லா கிளியர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த அங்காயப்பொடி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அங்காயப்பொடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு சூடானதுக்கப்புறம் 1 கப்பு சுண்ட வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசனை வரும், கொஞ்சம் கலர் மாறும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வறுபட்டாச்சு, நல்லா வாசனை வருது, கலரும் பாருங்கள் நல்லா மாறி இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1 கப்பு மணத்தக்காளி வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும், கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். மணத்தக்காளி வத்தல் பாருங்கள் நல்லா நிறம் மாறி நல்லா வாசனை வருது, நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதே பிளேட்டுக்கு இதையும் மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 கப்பு வேப்பம்பூ ஆட் பண்ணிக்கலாம். வேப்பம்பூவையும் ஸ்டவ் ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கணும். இது ரொம்ப அப்படியே டெலிகேட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால சீக்கிரம் தீஞ்சிரும். அதனால் கை விடாமல் பார்த்து நல்லா வறுத்துக்கணும். இதுவும் நல்லா ஒரு வாசனை வந்து நிறம் மாறும், அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். பாருங்கள், வேப்பம்பூ நல்ல நிறம் மாறியாச்சு, நல்ல ஒரு வாசனையும் வருது. இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1/2 கப்பு மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி விதையும் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு இதையும் நல்லா பொறுமையாக வறுத்துடணும். நல்லா வாசனை வரும் பாருங்கள், அது வரைக்கும் வறுக்கணும். மல்லி விதை பாருங்கள் லேசாக நிறம் மாறி இருக்குது, இது போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். நல்ல ஒரு வாசனையும் வருது. இப்போ இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த பொடியில் மிளகு காரம் தான் நமக்கு தூக்கலாக இருக்கும். மிளகும் நல்லா பொரிஞ்சாச்சு, கொஞ்சம் நல்லா படப்படன்னு சத்தமும் வருது. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அதே கடாயில் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட்டி பெருங்காயம் எடுத்துகிட்டு இதை இந்த எண்ணெயில் சேர்த்துருவோம். பெருங்காயம் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சாச்சு. ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாயும் நல்லா வறுத்துப்போம். மிளகாய் பெருங்காயம் நல்லா வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. எல்லாமே கொஞ்சம் சூடாக இருக்குது. சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். சுண்டைக்காய் வத்தல், இந்த மணத்தக்காளி வத்தல் இதிலெல்லாம் உப்பு போட்ட வத்தலாக இருந்ததுன்னா நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். இது உப்பு போடாத வத்தலாக இருந்தால் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயப்பொடி பாருங்கள் பவுடர் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு லேசான ஒரு கொரப்பரப்போட இந்த பவுடர் இருக்கும். இதை எப்படி சாதம் மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வெங்காயப்பொடி சாதம் கிளறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு சாதம் இதிலே ஆட் பண்ணிக்கணும். இந்த சாதத்துக்கு தகுந்த வெங்காயப்பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் பொடி தேவை அப்படின்னா நம்ம திரும்பவும் போட்டுக்கலாம். நம்ம போட்ட அந்த 1 டீஸ்பூன் வெங்காயப்பொடி இந்த சாதத்துக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதை இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். ஹெல்தியான மருத்துவ குணங்கள் நிறைந்த வெங்காயப்பொடி சர்விங்க்கு ரெடி. இப்போ இந்த வெங்காயப்பொடியை சாதத்தில் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த வெங்காயப்பொடி சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, கசப்பு துவர்ப்பு அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்லாமல் அது நல்ல ஒரு டேஸ்டியான கசப்பு துவர்ப்பாக இருக்கும். அது எப்படி அப்படின்னா, நம்ம சுண்டைக்காய், மணத்தக்காளி வத்தல் எல்லாம் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, ஃப்ரை பண்ணும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கு. டெய்லி நம்ம சமைக்கும் போதே
கொஞ்சம் சாதம், நான் இன்னைக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த அளவுக்கு சாதம் போதும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சாதம் ஆளுக்கு ஒரு 2 உருண்டை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இந்த சாமான் எல்லாமே இந்த சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், வேப்பம்பூ இது எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில ஈஸியா நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு சாமானும் நம்ம வறுப்போம் இல்லையா, ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, வறுத்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது அடுத்த சாமான் நம்ம வறுக்கும் போது அந்த கடாயை ஒரு துணியால தொடச்சிட்டு அடுத்தது நம்ம வறுக்கணும். ஏன்னா அதுல கொஞ்சம் அப்படியே பவுடர் மாதிரி இருக்கும். நம்ம மேல மேல அதுலயே போட்டு வறுத்தோம்னா அந்த பவுடரா இருக்கிறதெல்லாம் தீய ஆரம்பிச்சிடும். நல்ல மருத்துவ குணம் நிறைந்த இந்த அங்காய பொடியை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.